ரோ 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரோ 3 பார்த்தீங்கன்னா செயின் 1 அண்ட் வந்து மேலே ரோ 2 என்ன இருக்கோ அதே வந்து ரிப்பீட் பண்ணணும் பேக் லூப்பில். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு யான் வண்டர்ஸ். பிஸ்னஸ் பிகினர் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது போ கீ செயின் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் கிளிப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 83 செயின் போட்டுக்கணும். ஓகே, 83 செயின் போட்டுக்கலாம். ஸோ 83 செயின் போட்டாச்சு. இப்போ செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 12 ஆஃப் டபுள் க்ரோஷி 6 ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நம்ம 12 ஆஃப் டபுள் க்ரோஷி போடணும் அதில். ஸோ ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் 12 ஆஃப் டபுள் க்ரோஷி போடுங்க. ஸோ 12 ஆஃப் டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நெக்ஸ்ட்டு செயின்லேருந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ ரொம்ப ஈஸி தான், டைரெக்டாக நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2 3 4 5 6. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 ஸ்லிப் ஸ்டிச்க்கு அப்புறம் 20 ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ 20 ஆஃப் டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் திரும்பி 6 ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட்டு வந்து 20 ஆஃப் டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் வந்து 6 ஸ்லிப் ஸ்டிச், லாஸ்ட்டாக வந்து 12 டபுள் க்ரோஷியோட கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த ரோ 2 ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஈஸி தான். ஸோ இந்த ரோ 2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பேக் லூப்பில் எப்படி போடுறதுன்னா செயின் 1 போட்டுட்டு அகெயின் அந்த ரோ 2ல் நம்ம என்ன பண்ணமோ அதே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ பேக் லூப்பில் இங்கே ஸோ யான் ஓவர் பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணி 12 ஆஃப் டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இன்சர்ட் பண்ணுற பிளேஸ் வந்து பேக் லூப்பில் ரோ 2 வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணி எத்தனை ரோஸ் போடணுன்னா டோட்டலாக வந்து 5 டைம்ஸ் நீங்கள் அது வந்து ரிப்பீட் பண்ணணும் பேக் லூப்லேயே. ஸோ 5 ரோஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி வந்து 5 ரோஸ் பண்ணணும், நான் வந்து 4 ரோஸ் வரை கம்ப்ளீட் பண்ணுறேன், எனக்கு என்ன போதும் அந்த வித்து. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு என் பண்ணிடுங்க. ஸோ த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ க்யூட்டான பூ வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதில் வந்து நம்ம த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. நாட் போட்டுட்டு
இது த்ரெட்டை ஹைட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த த்ரெட்டை ஹைட் பண்ணிவிடுங்க. க்யூட்டான போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் வந்து கீ செயின் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஐ மீன் அந்த செயினு நீங்கள் இந்த மாதிரி கீ செயினாகவும் நீங்கள் போடலாம். இல்லை நான் வந்து கிளிப்பாக பண்ண போகிறேன்னா பின்னாடி வந்து உங்களுடைய கிளிப்பை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரெஸ்ஸில் நான் வந்து பின் பண்ண போகிறேன்னா நீங்கள் உங்களுடைய சேஃப்டி பின்னையும் நீங்கள் இதில் வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு கீ செயின் பேட்டர்னோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.